Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கோலா உருண்டை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிரலாம். இந்த கோலா உருண்டை வெளியில நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த கோலா உருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோலா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க், அதாவது மீல் மேக்கரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சின்னதாக எடுத்துருக்கிறேன். இதை மெஷரிங் கப்பில் அளந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு கிடச்சிருக்குது. பெருசு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கும், 3 கப்பு போல் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சோயா சங்கை நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கோலா செய்ய முடியும். இதை ஊற வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தலை கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். பச்சை தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாது. அதனால முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா சோயா சங்க்கும் அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு அமுத்தி விட்டுட்டு இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவிட்டேன். கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க டைட்டாக. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அரைக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு 1/3 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கோலா உருண்டை நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் காரம் அவ்வளவா இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். இப்போ காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், முழு மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே இந்த கோலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு இதில் நைஸாக பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட நரன்னு இருக்கக்கூடாது, நல்ல நைஸாக பொடிச்சிருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். உங்களுக்கு சின்ன மிக்ஸி ஜாராக இருந்தால் 2 தடவையாக போட்டுக்கோங்க. நான் பெரிய மிக்ஸி ஜார்லேயே 2 தடவையாக தான் போட்டுக்க போகிறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் பல்ஸில், அதாவது விப்பர் மோடில் ஒரு 4-5 தடவை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பொலன்னு உதிரியாக நமக்கு அரைப்பட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு எந்த தண்ணியும் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் போடக்கூடிய சாமான்கள் பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது கிட்டத்தட்ட 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா மல்லி, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா மல்லி சேர்த்துக்கலாம். கட்டாயமாக புதினா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காய்கறிகள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு காய்கறிகள் வேணும் அப்படின்னா முட்டைக்கோஸ், கேரட்டு, அது மாதிரி பீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த கோலா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்ச அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோலா உருண்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக நீங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின மாவுலேருந்து ஒரு 3/4 உருண்டைகள் மட்டும் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மாவில். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப சூடாக செஞ்சு கொடுத்துக்கலான்னு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 8லேருந்து 9 நமக்கு கோலா உருண்டைகள் கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்ச அன்னைக்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுடுங்க. ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த கோலா உருண்டை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி கோலா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோலா உருண்டை போட்ட உடனே கிளறி கொடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் அது வேகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பரட்டி விடலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்து இந்த அளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கோலா உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.